உன் பேர் என்ன? லாரன்ஸ். எத்தனாவது படிக்கிற? 2வது. என்ன வேலைக்கு போற? படிச்சுட்டு போலீஸ் வேலைக்கு போறியா? ரைட். ஓகே. அவனுக்கு எல்லாம் ஒரு கைத்தட்டு எல்லாம் ஒரு வேகமாக கைத்தட்டு. லாரன்ஸே நீங்கள் வந்து என்ன வேலைக்கு போறா? போலீஸ் வேலைக்கு போறோம். இப்படி சண்டே கிளாஸ்க்கு வந்தா என்ன சொன்னோம்? உன் பேர் கேட்பாங்க. உன் பேர் என்ன பாருன்னா, என் பேர் லாரன்ஸ் போலீஸ் அப்படின்னு சொல்லணும். என்ன சொன்னோம்? லாரன்ஸ் போலீஸ் அப்படின்னு சொன்னா. சரி பாப்பா, நீ சொல்லு பாப்பா. உன் பேர் என்ன? கீர்த்தி வர்ஷினி. எத்தனாவது படிக்கிற? 3வதா? என்ன படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போற? டாக்டர் வேலைக்கு போறியா? சரி ரைட். நீ என்ன சொன்ன? இனிமேல் சண்டே கிளாஸ்க்கு வந்தா இனிமேல் உன் பேர் என்ன? கீர்த்தி வர்ஷினி. டாக்டர் கீர்த்தி வர்ஷினி. சண்டே கிளாஸ் என்ன உன் பேரு? கீர்த்தி வர்ஷினி. உனக்கு பைபிள் கொடுத்துருங்களா? புதிய ஏற்பாடு கொடுத்துறாங்களா? அந்த புதிய ஏற்பாடுல எழுதி வச்சுக்கணும். புதிய ஏற்பாடுல எழுதி வச்சுக்கணும் டாக்டர் கீர்த்தி வர்ஷினி அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். நீ உனக்கு புதிய ஏற்பாடு கொடுத்துருந்தா நீ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். இனிமேல் சண்டே கிளாஸுக்கு வந்தா யாரு? நீ டாக்டர். நீ யாரு? போலீஸ். அப்புறம் பாப்பா நீ சொல்லு, உன் பேர் என்ன? ரேச்சலா. எதுக்காக படிக்கிற? 5th ஸ்டாண்டர்டா? என்ன படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போற? கலெக்டர் வேலைக்கு போறியா? சரி ரைட்டு. ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். இனிமேல் வந்தா நீ என்ன சொல்றோம்? ரேச்சல் கலெக்டர் சொன்னோம். கலெக்டர் வந்திருக்கிற என்ன கேட்டா உங்க பாஸ் கேட்டாரா சொன்னோம். நான் கலெக்டர் வந்திருக்கிறேன். என் பேர் ரேச்சல். நீ சொல்லு பாப்பா, உங்க பேர் என்ன? ஸ்ரீகாவா? சரி ரைட்டு. எத்தனை படிக்கிற? 5வது. என்ன வேலைக்கு போக போற படிச்சுட்டு? நர்சிங் போக போறியா? சரி ரொம்ப சிறப்பு. கைத்தறி பாப்பா கைத்தறிங்களா? புதிய ஏற்பாடுல அந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். நர்சிங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். அப்புறம் நீ தம்பி, உன் பேர் சொல்லு தம்பி. டிவினா. நீ படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போற? போலீஸ் வேலைக்கு போறியா? சரி ரைட்டு. கைத்தட்டு பாருங்க. உங்க சபையில காசி ஐயா வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர் தான் சொல்றோம். பாருங்க 2 போலீஸ்க்குறாங்க. ஒரு யாருன்னா விளையாட்ட பண்ணா தூக்கிட்டு போயிருக்கான். இவங்களுக்கு ஒரு கலெக்டர் இருக்கிறாரு, ஒரு நர்ஸ் உடம்பு சரியில்லையா வந்து படுத்துடலாம். நம்ம இதுலயே இருக்கிறாங்க நர்ஸ். ஒரு செலவு உங்களுக்கு இல்லை. அருமையான சபையை ஆண்டவர் எல்லாருமே உங்ககிட்ட இருக்கிறாங்க. சட்ட ரீதியிலிருந்து எல்லாமே உங்ககிட்ட இருக்கிறாங்க. நீங்க ரொம்ப கொடுத்து வச்ச ஆட்கள் தான் சொன்னோம். அப்புறம் இந்த சின்ன தம்பி ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த சின்ன தம்பி நீ வாப்பா. சின்ன தம்பி வைப்பா. சரி. சின்ன தம்பி ரொம்ப வெக்கப்படுறாரு. சரி நம்ம சின்ன தம்பியை விட்டுடலாம். சரி ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாம் வந்து என்ன வேலைக்கு போக போறீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் படிக்கும் போது ஒரு லாங் சிந்தனை இருக்கணும். நம்ம எதுக்காக படிக்கிறோம்னு தெரிஞ்சு படிக்கணும். சும்மா ஏதோ படிக்கல, ஒரு லட்சியம் இருக்கணும். நான் படிச்சுட்டு இந்த வேலைக்கு போகிறேன், அப்பதான் நம்ம அந்த வேலைக்கு போக முடியும். அதனால நீங்க ஒரு லட்சியத்தை சொல்லியிருக்கீங்க. இதை நோக்கி நீங்க என்ன பண்ணணும்? பயணம் பண்ணணும். கரெக்டா? வருங்காலத்துல இந்த மாதிரி நீங்க பயன்படணும். உங்க பாஸ்டர் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்காக ஒரு சிறப்பு ஊழியத்தை ஒரு 2 மணி நேரம் நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருன்னா நம்ம டாக்டர் போல நடிக்க போறோம். டாக்டர் என்னென்ன செய்வாங்க அந்த மாதிரி. இப்ப டைம் இல்லை. அந்த மாதிரி போலீஸ் என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி நம்ம நடிக்க போறோம். அப்படியா? அந்த மாதிரி நடிக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க ஒரு நாள் வாட்டிங்கன்னா டெய்லி வர சொல்லிங்க. அந்த அண்ணா இப்போ டெய்லி கூப்பிடுங்க அப்படிங்க. அந்த மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கும். ரொம்ப டைமிங் இருக்குது. 2 மணி நேரம் ஆகும். அதனால இப்போ டைமிங் இல்லாதான் நம்ம சுருக்கமாக படிச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னது மாத்திரம் இல்லை, இதை செயல்படுத்துகிறோம் வருங்காலத்தில். முதல்ல என்ன பண்ணீங்கன்னா பைபிளில் எழுதி வச்சுக்கணும். யார் வீட்டில் புதிய ஏற்பாடு இருக்குது? உங்கள்கிட்ட இருக்குதா? உங்கள்கிட்ட இல்லையா புதிய ஏற்பாடு? இருக்குதா? புதிய இருக்குதா இல்லையா? பாப்பா கிட்ட புதிய ஏற்பாடு இருக்குதா? வச்சிருக்குதா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்? அந்த புதிய ஏற்பாடுல எழுதி வச்சுக்கிறோம். நீங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறோம். ஒரு வசனம் படிக்கணும். ரைட்டா? சரி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன பாட்டு ஒன்று கற்றுக் கொடுக்குறேன். ஏற்கனவே ஒரு பாட்டு ஒன்று கற்றுக் கொடுத்த லட்டு பாட்டு ஞாபகம் இருக்குதா? லட்டு பாட்டு அது பாடுவீங்களா? பாடுங்க பார்க்கலாம். லட்டு அம்மா நிற்குது. ரொம்ப சந்தோஷம். கை தட்டுங்க. நினைச்சுன்னா ஒரு முறை தான் கற்றுக் கொடுத்தேன். எங்க வாத்தியார் வந்திருந்தாரு. நீங்க சரியா பாடலையா, இதான் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவ்வளவு சூப்பரா பாடுங்க நான் நினைச்சே பார்க்கல. மிகப்பெரிய திறமசாலிகளும் உங்க சபையில இருக்கிறாங்க. நாங்க வந்து எங்க சண்டே கிளாஸ் பக்கத்துல கற்றுக் கொடுக்குறதெல்லாம். ஆனால் உங்கள் பசங்க இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நான் மன திருப்தியோட ஒரு $1 போட போகிறேன். எல்லாங்க வா பஸ் நீ வா, நீ ஒரு $1 போட்டுக்கோ, கழுத்தில் $1 போட்டுக்கோ, ஒரு போட்டுக்கோ. இதை போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட காட்டணும். இது எங்கே கொடுத்தாங்க? சண்டே கிளாஸில் கொடுத்தாங்க அப்படின்னு காட்டணும். இது வந்து சாக்லேட் இங்கே சாப்பிடக்கூடாது, வீட்டில் போய் தான் சாப்பிடணும். நீங்கள் பாட்டு நல்லா பாடினீங்க இல்லையா? அதனால் ஒவ்வொருத்தரும் $1. இந்த $1 தான் வீட்டுக்கு போடணும். என்ன சொல்கிறேன்? ஒரு போட்டியில் ஜெயிச்சா $1 போடுறாங்க தானே, அந்த மாதிரி தான். நீங்கள் பாட்டு நல்லா பாடுறதுனால உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு $1 போட்டுக்கிறேன். அந்த போட்டுக்கோ, $1 போட்டுக்கோ. வீட்டுக்கு அம்மா கிட்ட போய் காட்டணும். இதெல்லாம்
காட்டுனா அதுக்கப்புறமா தான் சாப்பிடணும். அதில் சாக்லேட் தான் இருக்குது. ராஜபாண்டி அதில் சாக்லேட் தான் இருக்குது. அந்த சாக்லேட் வந்து சாப்பிடணும். ஒன்று பிச்சு சிங்கிளாக பிச்சு கொடுக்கணும். $1 போட்டுக்கோ. இன்னொரு கொடு, $1 கொடு. அப்படியே இடத்துல $1 போட்டு போய் இடத்துல போய் நின்றுக்கணும். கொடுப்பா. இந்த $1 போட்டுக்கோ. இன்னொரு $1 கொடு, இன்னொரு $1 கொடு, இன்னொரு $1 கொடு. $1 போடுங்க. $1 போட்டு சின்ன பசங்க முன்னாடி நிற்கிற, பெரியவங்க பின்னாடி நிற்கணும். சின்ன பசங்க முன்னாடி வந்துருங்க. சின்ன பசங்க முன்னாடி வந்துருங்க. பெரிய பசங்க முன்னாடி நில்லுங்க. அப்படியே இப்படி கொஞ்சம் ஒட்டி நில்லுங்க. கொஞ்சம் எப்படி வாங்க, அப்படி கொஞ்சம் சின்ன போய் அந்த பக்கம் வா. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போடா. டேய் பின்னாடி போங்கடா. கொஞ்சம் பின்னாடி போங்கடா. அப்படியே இருக்குடா. அப்படியே இருக்குடா. நீங்க இப்படி பாருங்கடா. நீங்க ரொம்ப அழகா இருக்கிறதுனால உங்களை ஒரு போட்டோ எடுத்துலாம்னு முடிவு பண்ணிட்டா. ரொம்ப அழகா இருக்கிறீங்களா? ஆசிரியா சபையில இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறதுனால உங்களை ஒரு போட்டோ எடுத்துலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, நான் போட்டோ எடுத்துட்டேன். சரி ரைட். இப்போ நான் போட்டோ எடுத்து சந்தோஷப்படுறேன். இந்த விசுவாசங்களை பார்த்து சந்தோஷப்படுறது அப்படியே திரும்புங்க. உங்களை காட்டுங்க. நீங்க எப்படி அழகா இருக்கிறீங்கன்னு பார்க்கட்டும். அப்படியே திரும்புங்க. பார்க்க திரும்புங்க. இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்க சண்டே கிளாஸுக்கு வரணும். சர்ச்சுக்கு வந்தால் கொடுக்கணும். ரோட்டில் சுற்றி தான் அது மாதிரி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சரி ரைட்டு. ரொம்ப சந்தோஷம்.